தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேத்து நடந்த பெல்ஜியம் வர்சஸ் யுஎஸ்ஏ மேட்ச்ல அட்லீஸ்ட் டஃப் ஃபைட் இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். பெல்ஜியம் 4-1 ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. இதுல அமெரிக்கா வந்துட்டு டிஃபென்ஸ்ல மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணனால ஈஸியா போயிடுச்சு. ஆக்சுவலா டஃப்பா தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். சரி, இந்த மேட்சை வந்து நம்ம போஸ்ட் மேட்ச் அனலைஸ் பண்ண போறோம். நம்ம கூட கௌதம் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் கௌதம். வணக்கம் கபில். ஓகே, இப்ப பெல்ஜியம் யுஎஸ்ஏ மேட்ச் டைட்டா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா சப்பையா முடிஞ்சிருக்கு. 4-1 சொல்லிட்டு பெல்ஜியம் யுஎஸ்ஏ ஜெயிச்சிருக்காங்க. அவங்க யுஎஸ்ஏலே வச்சு அடிச்சிருக்காங்க. யுஎஸ்ஏ ஃபர்ஸ்ட் ஒரு 4 மேட்ச் ஆனா இந்த இன்டென்சிட்டி இந்த மேட்ச்ல சுத்தமா இல்ல. பெல்ஜியம் நல்லா ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்ற மாதிரி தெரியுது. ஸோ இதுல யுஎஸ்ஏ பண்ண தவறுகள் என்னென்ன, பெல்ஜியம்க்கு என்ன பாசிட்டிவ்ஸ்? இப்போ என்னன்னா இது காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ரெட் கார்டு ஒரு இஷ்யூ ஆச்சுல, அதுதான் பெரிய காரணமாவே மாறிடுச்சு. ஆமா, எதுக்கு அந்த பேலங்கன் இப்போ வந்து என்னன்னா ரெட் கார்டு மேட்ச்ல கொடுத்துட்டாங்க. மேட்ச்ல கான்சென்ட்ரேட் பண்றவங்க எல்லாரும் இத பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா. ஓகேவா? சோ அப்ப என்னன்னா இப்ப வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் என்ன ஒரு இன்ஸ்டிடியூஷனோ இல்ல ஒரு ஆர்கனைசேஷனோ இதுக்குள்ளேயும் ஒரு என்ன சொல்றது எந்த ஒரு பொலிட்டிஷியனோ பாலிடிக்ஸோ இன்வால்வ் ஆகக்கூடாதுங்கிறது ஒரு ஒரு பெரிய உண்மை. அதை வந்து எல்லாரும் இந்த வீடியோ பாக்குறவங்களும் சரி எல்லாருமே சரி இன்வால்வ் ஆனீங்கன்னா அது வந்து டேஞ்சர்ல தான் முடிவு இருக்கு. இது ஒரு பெரிய எக்ஸாம்பிளா அது பாத்தீங்கன்னா அது பெரிய சாதாரண லாஸ் கிடையாது. 3-1-4-1 ஒரு பெரிய லாஸ், அதுவும் ஒரு ரவுண்ட் ஆஃப் 16 மேட்ச் மேல. அது வந்து இவ்வளவு பெரிய லாஸ். இவ்வளவு பெரிய 4-1 எந்த நேஷன் லாஸ் ஆனது கிடையாது. மெக்சிகோவா இருக்கட்டும், கனடாவா இருக்கட்டும், எல்லாம் டஃபா தான் வந்து விளையாண்டு ஜெயிச்சாங்க, தோத்தாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுனா எந்த ஒரு இதாகும் போது பிளேயர்ஸோட மென்டாலிட்டி, நம்ம பிளேயர்ஸும் சரி ஆப்போனன்ட் பிளேயர்ஸும் சரி கோச்சஸ் ரெஃப்ரிஸ் எல்லாருமே அஃபெக்ட் ஆவாங்க. யாருக்குமே எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது. அப்புறம் ஒரு நேஷன் வந்து என்ன பண்றாங்கன்னா தேவையில்லாம அன்டியூ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதை வந்து ஃபியூச்சர்ல எல்லா நேரத்தும் கிளைம் பண்ணும்போது ஒரு ஃபீஃபாங்கிற ஆர்கனைசேஷனுக்கு இது ஒரு என்னன்னு தெரியும், நான் சொல்ல வேண்டியது இல்லை. ஸோ அப்படி போயிருது. இப்ப பாத்தீங்களா அப்புறம் என்னன்னா இது முடிஞ்சு என்ன ஆகுதுன்னா பெல்ஜியம் வந்து முக்கியமா என்ன பண்றாங்கன்னா ஒரு 3 நாளும் நல்ல நல்ல சேஞ்சஸ் பண்றாங்க. ஓகேவா? இது முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் நடந்துருந்துச்சு. அதுல வந்து பிரேசில் வந்து 5-2 ஜெயிக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா இப்ப வந்து என்னன்னா அதே விளையாண்ட பிளேயர்ஸ் வந்து இங்க கொஞ்சம் கொண்டு வராங்க. லூக்கா பாக்கியோ, ராஸ்கின். நீங்க கேட்ட லூக்கா பாக்கியோ இந்த மேட்ச் தான் வந்திருக்காரு. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் வீடியோல லூக்கா பாக்கியோ இறக்குங்க அப்படின்னு சொன்னா இறக்கிருக்காங்க இந்த மேட்ச்ல. அப்புறம் ராஸ்கின், அப்புறம் டீலமன்ஸ் வந்து எல்லா மேட்சும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் போடுறாரு. இப்போ என்னன்னா ஒன்னானா இன்ஜுரி ஆயிட்டாரு. அது நல்ல ஒரு ப்ராஃபிட் ஆயிடுச்சு பிரேசில், இது பெல்ஜியம்க்கு. அது நல்ல விஷயம் தான் பிரேசிலுக்கு, சாரி பெல்ஜியம்க்கு. ஏன்னா விளையாடுறது ஒரு இதுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிப்ரைனை இறக்கவே இல்லை ஃபுல் மேட்ச். பாத்தீங்களா இப்ப என்னன்னு கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்கன்னா ஆடவே இல்லை. அது ஒரு என்னன்னா டூப்ரினா காணமே அப்படி ரொம்ப நேரம் எதிர்த்துட்டு ஒரு இன்ஜுரி அவருக்கு என்ன பிரச்சனை இல்ல, அவருக்கு ஹீட் சூட் ஆக மாட்டேங்குது போல் இருக்கு. எனக்கு என்ன கரெக்டா தெரியல. ஆனா இது பண்ணிட்டாங்க, இறக்கல. ஆனா ஜெயிச்சிட்டாங்களே பிரேசில். இத பாத்தீங்கன்னா சாயிலி மேக்கர்ஸ் 2 கோல் ஸ்ட்ரைக்கரா இருந்துட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா லுக்காகோ வந்து எல்லா மேட்சும் அந்த சப்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு கோல் போட்டுறாரு. அவர் சப்ஸ்டிடியூஷன் தான் கரெக்ட்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல் டைம்ல ஆட விட்டா சொதப்பி விட்டுறாரு, வெளியே அடிக்கிறாரு, கோல் கீப்பர் அடிக்கிறாரு. கடைசி நேரத்துல வந்து கோல் போட்டாரு. கரெக்டா கோல் போட்டுறாரு. ஓகேவா? அது ஒரு விஷயம். அது போக பாத்தீங்கன்னா எல்லாருமே நல்ல ஒரு லைனப்ப உண்மையா சொல்ல போனோம்னா இப்பதான் பெல்ஜியம் செட் பண்ணிருக்காங்க இத்தனை மேட்ச் இதை வச்சு. ஓகேவா? இப்ப இது வந்து போர்ச்சுகலுக்கு பண்ணிருக்கோம், பட் மிஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏல வந்து என்னன்னா டிஃபென்சிவ் மிஸ்டேக்ஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கோல் தான். டிஃபென்ஸ் சுத்தம். அந்த சென்டர் பேக் 2 பேரும் கோல் கீப்பர் 2 பேரும் சேர்ந்து பண்ணிருக்காங்க. கோல் போட வேண்டியது கம்மியாயிருச்சுன்னு தான் சொல்லணும். சொல்ல போனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கோல் கீப்பர் நல்ல சேவ் எடுப்பாரு. ஓகேவா? அப்பவே சுதாரிச்சிருக்கணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா டீமுக்கும் அட்டாக் போற மாதிரியே பெல்ஜியம் கூட அட்டாக் போறாங்க. புரியுதா? பாஸ்னியா வந்து அவங்களோட லெவல் வேற. அப்புறம் லீக்ல நீங்க விளையாண்ட இது என்ன சொல்றது ஆஸ்திரேலியா வைஸ் பார்த்தோம்னா யுஎஸ்ஏ தான் அதிகம் இருக்காங்க பொசிஷனிங். ஆனா ஷாட்ஸ் கம்மி. பெல்ஜியம் வந்து கிட்டத்தட்ட ஷாட்ஸ் ஆன் டார்கெட் பெல்ஜியம். ஆமா, புரியுதா? சோ அப்ப என்ன பிரச்சனைனா இவங்க கிட்ட கிரியேட்டிவிட்டி மிஸ் ஆகுது ஃப்ரண்ட்ல. அதாவது வந்து மிட்ஃபீல்டும் ஃபார்வர்ட்ஸும் கம்பைன் விக்டர்ஸ் கூட கம்பைன் ஆகுறது அங்க மிஸ் ஆகுது. சோ அதனால தான் ஷார்ட் ஆன் டார்கெட் வர மாட்டேங்குது. சோ பாலகனே நீங்க எடுத்தாலும் சப்போஸ் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பெல்ஜியம் வீக்கே டிஃபென்ஸ் தான், அதையும் தாண்டி இவங்க ஒண்ணுமே பண்ணலனா ரொம்ப பேடான கேம் வந்து யூஎஸ்ஏ விளையாண்டுருக்காங்கிறது கிளியர் கட்டா உங்களுக்கு. பெல்ஜியம் இவ்வளவு ஈஸியா ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா அவங்க வந்ததே டஃபா தான் உள்ள வந்தாங்க. லாஸ்ட் மேட்சுமே செனகல் கூட ஊருக்கு கிளம்பி இருக்க வேண்டியது. கடைசி நேரத்துல 2 கோல் விழுந்து அப்புறம் கடைசியில பெனால்டி கிடைச்சுதான் ஜெயிச்சு வந்தாங்க.
ஆனா பெல்ஜியம் இவ்வளவு ஈஸியா ஜெயிச்சதுன்னா யூஎஸ்ஏ அவ்வளவு டம்மியா இல்ல பெல்ஜியம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சா? இல்ல இல்ல பெல்ஜியம் என்னன்னா அவங்க லைனப் ஏதோ செட் பண்ணி வந்துட்டாங்க. நீங்க கேம் பாத்தீங்கன்னாவே பாஸுக்கு ரிதமே சூப்பரா இருந்துச்சு. 3-1 இருக்கும்போது 78 மினிட் ஒரு 75 மினிட் அப்படியே பொசிஷன் நீட்டா வைக்கிறாங்க. யார் பாஸ் பண்ணணும் எப்படி கம்பைன் ஆகணும்னு கரெக்டா செட் பண்ணி லைனப்பை கொண்டு வந்து சப்ஸ்டியூஷன் கரெக்டா பண்ணிட்டாங்க. அதான் ஹெவி விக்டரி ஆயிடுச்சு. இதை யூஎஸ்ஏ வந்து இந்த லைனப்போட கவுண்டரை கொடுக்கவே இல்லை. அந்த லைனப்புக்கு வந்து ஆப்போசிட்டா வந்து இன்னும் கொஞ்சம் டிஃபென்ஸை போடணுமா ஏதாச்சும் பண்ணுமாங்கிறத பண்ணவே இல்லை. லுக்கபக்கியோ ஸ்டார்ட் பண்றது டேஞ்சர். அவங்க வந்து இதை வந்து அவங்க ஃப்ரெண்ட்லியில ரியலைஸ் பண்ணிருக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா டிஃபென்ஸை கொண்டு வந்திருக்கணும். அது போக டிஃபென்சிவ் மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது பெரிய லாஸ் ஆயிடுச்சு. ஓகே, எப்படியும் வந்து ரொம்ப மோசமான லாஸ். அது குறிப்பா டிஃபென்ஸ் எந்த மேட்ச்லயும் மிஸ்டேக் பண்ணாத டிஃபென்ஸ் இந்த மேட்ச்ல பெரிய மிஸ்டேக் பண்ணி கோல் கீப்பர் சென்டர் பேக்லாம் வச்சு விளையாடிட்டாங்க. யூஎஸ்ஏ அவங்க ஊர்லயே வச்சு பெல்ஜியம் வந்து செஞ்சு விட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து ஸ்பெயின் கூட ஆட போறாங்க பெல்ஜியம். ஸ்பெயின் கூட எப்படி இருக்கும்? ஏன்னா ஸ்பெயின் கூட வந்து அவ்வளோ சீக்கிரம் பொசிஷனிங் வைக்க முடியாது, ஷார்ட்ஸ் அடிக்க முடியாது, செம்ம ஸ்ட்ராங்கு டிஃபென்ஸ் அவங்ககிட்ட. ஸோ பெல்ஜியம் எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். இந்த வீடியோவில் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டோமா? மோஸ்ட்லி எல்லாம் கவர் பண்ணிட்டோம் எல்லாமே. ஓகே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இதே மாதிரி அடுத்த நாக் அவுட் ரவுண்ட்ஸ்லாம் குவார்டர் ஃபைனல் ஆரம்பிக்க போகுது. தொடர்ந்து எல்லா மேட்சுக்குமே இந்த ப்ரிவியூ அண்ட் ரிவ்யூ நம்ம பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ நெக்ஸ்ட் சந்திப்போம். until then bye from கபில் முகேஷ் and கௌதம்.